கண்ணெதிரே தோன்றினாள். அந்த கிழவன்னு சும்மா இருக்க சொல்ல. எவ்வளவு திமிர் இருந்தா எங்களை பார்த்து திருடின்னு சொல்லுவான். ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. உங்க கோவம் எனக்கு புரியுது. ஆனா இது அப்பச்சியோட ஊரு. இங்க அவர் பேச்சுக்கு எதிர் பேச்சு யாரும் பேச மாட்டாங்க. ஹேய், இப்படி சொல்லி சொல்லி எல்லாரையும் பயம் காட்டிட்டு இருக்கீங்களா? ஏன் கிட்ட அதெல்லாம் நடக்காது. என்ன சொல்றாங்க அந்த வேலாயும் சூலாயும்? வரட்டி தட்ட முடியாதுன்னு சொல்றாங்களா? இல்லன்னு வரட்டி தட்டுறது எப்படின்னு செஞ்சு காட்ட சொன்னாங்க. சரி சரி சக்தி, எப்படி வரட்டி தட்டுதுன்னு செஞ்சு காட்டு. இவங்க ரெண்டு பேரும் அதே மாதிரி செய்யட்டும். அப்படிதான். ஓ ஷிட், இதுன்னு எப்படி ஸ்மெல் வருது? மாட்டு சாணியெல்லாம் மனமாத்தான் இருக்கு. நீங்க என்னன்னா வாந்தி எடுக்க பாக்குறீங்க? ஒழுங்கா தட்டு, சீக்கிரம் தட்டுங்க. ஷோ அத்தை, என்னால முடியாது. இந்த நாத்தத்துல நின்னா மூச்சு விடாம நான் செத்தே போயிடுவேன். நானும் தாண்டி செத்து போயிடுவேன். என்னால மூச்சே விட முடியல. இதோ இதை இப்படி நல்லா உருட்டிக்கணுமா? இவ ரெண்டு தட்டு தட்டிட்டு இப்படி ஒட்டிடணும். இதோ அவ்வளவுதாம்மா. இப்ப நீங்க பண்ணுங்க. கரெக்டா பண்ண சக்தி. திருடிங்களா? சக்தி தட்டுனது பாத்தீங்களா? டொப்பு டொப்புன்னு தட்டணும். எடுங்க சீக்கிரம் சாணியா. இந்த நடிப்புல என்கிட்ட நடிக்க கூடாது. சீக்கிரம் எடுத்து சாணி தட்டுங்க. சக்தி, நீ போமா. நான் இவங்க ரெண்டு பேரும் காவல் காத்துக்கிறேன். நீ போமா, போ. சரிண்ணா. ஹே சக்தி, எங்களை இந்த நாத்தம் பிடிச்ச சாணியை தட்ட வச்சுட்டு நீ வேடிக்கை பார்த்துட்டு போறியா? சென்னைக்கு வாடி, உன்னை வச்சுக்கிறேன். அங்க என்ன மூணு முடுப்பு? சீக்கிரம் தட்டு, சீக்கிரம் வட்டிய தட்டு. தட்டுறேன். நல்ல அழகழகா ரவுண்ட் ரவுண்டா தட்டுங்க. சீக்கிரம் அந்த பக்கம். அப்படிதான். இந்த பக்கம். அடுத்த உருண்டையாவது ஒழுங்கா தட்டு. அப்படிதான். என்ன பாக்க? சீக்கிரம் தட்டு. கடவுளே, எங்களை ஏன் இப்படி சோதிக்கிற? நாங்க யாருக்கு என்ன கெடுதல் பண்ணோம்? எல்லாரும் நல்லா இருக்கணும் தானே நான் நினைச்சேன். இப்பவும் அப்படித்தானே நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா என் ரெண்டு பிள்ளைங்க வாழ்க்கையையும் நீ சோதிச்சுக்கிட்டே இருக்கியே. அருணோட வாழ்க்கையும் சந்தோஷமா இல்ல, என் பொண்ணு சக்தியோட வாழ்க்கையும் இப்ப சந்தோஷமா இல்ல. இதையெல்லாம் பார்த்து என் மனசும் நிம்மதியா இல்ல. இன்னும் எத்தனை நாளைக்குதான் நீ எங்களை சோதிக்க போற கடவுளே? சிவா தம்பியோட வாழ மாட்டேன்னு சக்தி விவாகரத்து பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போனான்னு சொல்றாங்க. ஆனா என் மனசு அத நம்ப மாட்டேங்குது. சக்தி அப்படியெல்லாம் செய்யறவ கிடையாது. நானும் அவளை அப்படியெல்லாம் வளர்க்கல. இதுல ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்கு. அந்த சூழ்ச்சியில என் பொண்ணு சக்தி சிக்கிக்காம நீதான் காப்பாத்தணும் கடவுளே. திவ்யா பிரச்சனையும் இன்னும் தீரல. அத பத்தி பேசணும்னுதான் சம்மந்தி ஐயா என்ன இங்க வர சொன்னாரு. அவரு என்ன பேச போறாரோன்னு மனசுக்குள்ள பயமா இருக்கு. எதுவா இருந்தாலும் என் மருமக திவ்யாவும் என் மக அருணும் சந்தோஷமா வாழணும். அதுக்கு நீதான் அருள் புரியணும் கடவுளே. சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருந்தீங்க, அது நல்லபடியா நடக்கணும் தான் நான் மணி அடிச்சேன். ரொம்ப சந்தோஷம் சம்பந்தி. என் மனசுல இருந்த பாரம் எல்லாம் இறங்கிடுச்சு.
இனிமே உங்க மனசு முழுக்க சந்தோஷம் தான் நிறைஞ்சிருக்கும். சாமி சன்னதியில வச்சு நல்ல வார்த்தை சொல்லிருக்கீங்க. உங்க வார்த்தை அப்படியே பலிக்கணுங்க ஐயா. கண்டிப்பா பலிக்குமா. சரி வாங்க வெளியில போய் வாங்க சம்பந்தி, வாங்க. சொல்லுங்க சம்பந்தி, முக்கியமான விஷயம் பேசணும்னு கோயிலுக்கு வர சொல்லி போன் பண்ணீங்க. என்ன விஷயம் சம்பந்தி? திவ்யாவை பத்தி பேசணும் சம்பந்தி, அதான் உங்களை இங்க வர சொன்னேன். சீதா, நீங்க எதுவும் பயப்படாதீங்க, எல்லாம் நல்ல விஷயம்தான். நாங்க 2 பேரும் அத பத்தி டீடைலா பேசலான்னு தான் உங்களை வர சொல்லி நான் மணி கிட்ட சொன்னேன். அதனாலதான் மணி போன் பண்ணி உங்களை வர சொன்னாரு. முதலாளி ஐயா, திவ்யா பத்தின விஷயம்னு சம்பந்தி சொன்னாரு. அது சம்பந்தமா உங்க மனசுல என்ன இருக்குன்னு சொல்லுங்க ஐயா. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் எங்க 2 பேர் மனசுக்குள்ளேயும் இருக்கு. என்ன சீதா, புரியலையா? உங்க பையன் அருணும் உங்க மருமக திவ்யாவும் சந்தோஷமா வாழணும்னு தானே நீங்க ஒவ்வொரு நிமிஷமும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதேதான் மணியும் நானும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நாம நினைக்கிறோம், ஆனா அவங்களோட வாழ்க்கை நாம நினைக்கிற மாதிரி சந்தோஷமா இல்லையே. அதை நாம மாத்தணும் சம்பந்தியம்மா. மாத்தணும்னு நினைச்சுதான் நானும் போராடிட்டு இருக்கேன். ஆனா அருண் மனசு மாற மாட்டேங்கிறானே. தன்னை ஏமாத்தி திவ்யா கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்கிற கோவம் அவன் மனசுக்குள்ள இன்னும் தனியாம இருக்கு. நானும் எவ்வளவோ போராடி பார்த்துட்டேன். அருண் மனசு மாறுறதா இல்ல. அருண் மனசுல கோவம் மட்டும் இல்ல, குற்ற உணர்ச்சியும் இருக்குமா. என்ன சொல்றீங்க ஐயா? ஏன் பையன் மனசுல குற்ற உணர்ச்சியா? எதுக்காக அவன் குற்ற உணர்ச்சியா இருக்கிறான்? யாரால அவன் அப்படி இருக்கிறான்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. திவ்யாவும் அருணும் ஒருத்தர் மனசார விரும்பினவங்க தான். ஆனா திவ்யாவுக்கு ஆதிராவோட பையனை மேரேஜ் பண்ணணும்னு ஃபிக்ஸ் பண்ணதுமே அருண் தன்னோட மனசை மாத்திக்கிட்டான். இனிமே திவ்யாவோட வாழ்க்கையில குறுக்க வர மாட்டேன்னு இந்துகிட்டையும் சொல்லியிருக்கான். ஆனா திவ்யா பிடிவாதமா நின்னு அருணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அதனால ருத்ராவோட கோபத்துக்கு அருணும் திவ்யாவும் ஆளாயிட்டாங்க. இதுதான் அருண் மனசுல இருக்கிற குற்ற உணர்ச்சிக்கு காரணம். விசுவாசமா இருக்க வேண்டிய முதலாளி குடும்பத்து பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது அடிச்சங்கிற குற்ற உணர்ச்சியில தான் அருண் இப்ப தத்தளிக்கிறான். அந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து அருணை வெளியில கொண்டு வரணும். அத நம்ம செஞ்சிட்டா திவ்யா கூட அருண் சந்தோஷமா சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிடுவான். நீங்க சொல்றத கேக்குறதுக்கு நல்லா தாங்கய்யா இருக்கு. ஆனா அது எப்படி முடியும்? முடியும் சீதா, அதுக்கு ஒரு வழி இருக்கு. இப்ப உன் புருஷன் ரத்தனம் இங்க இல்ல, சிவா கூட சக்தியை தேடி ஊருக்கு போயிருக்கான். இதுதான் நமக்கு சரியான சந்தர்ப்பம். இதை நாம சரியா யூஸ் பண்ணிக்கணும். அதனால சீதா, இப்ப நான் சொல்றத கவனமா கேளுங்க. இதான் விஷயம் சீதா. நான் சொன்னது தெளிவா புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க ஐயா. நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்ணிடுறேன். ரொம்ப நன்றி மச்சான். சக்தி, சக்தி, என்ன சக்தி அப்படி பாக்குற? நேத்து அப்புச்சி சொன்ன வேலையெல்லாம் செஞ்சனா இல்லையான்னு பாக்குறியா? எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டேன். காலையில 4 மணிக்கு எந்திரிச்சு தொழுவத்தெல்லாம் பெருக்கி சுத்தம் பண்ணிட்டேன். அப்புறம் பால்காரர் வந்து பாலை கறந்ததும் அதை வாங்கி பத்திரமா கேன்ல மூடி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாடுங்களுக்குலாம் ஏதோ சொல்லுவாங்களே, இந்த புண்ணாக்கு அதையும் கரைச்சி வச்சிட்டேன். மாடுகளுக்கு புல்லும் போட்டு வந்துட்டேன். போதுமா? நீங்க ஏன் சார் இப்படி இங்க வந்து கஷ்டப்படுறீங்க? எனக்கு ஒரு கஷ்டமும் இல்ல சக்தி, நான் சும்மா ஜாலியா தான் இருக்கேன். அதுக்காக நீ ஒன்றும் worry பண்ணிக்க வேண்டாம். இப்போ எனக்கு பயங்கரமா பசிக்குது. முதல்ல பிரஷையும் பேஸ்டையும் எடுத்துட்டு வா. பல்ல விளக்கிட்டு வந்து டிஃபன் பண்ணிட்டு தான் அடுத்த வேலையெல்லாம் பார்க்க முடியும். சீக்கிரம் போ. இங்க பேஸ்ட் பிரஷ் எல்லாம் கிடைக்காது சார். இங்க இல்லைன்னா என்ன, பக்கத்துல பெட்டி கடை எல்லாம் இருக்கும்ல, ஆள் அனுப்பி அங்க வாங்கிட்டு வர சொல்லு. ஏய், நீ கேக்குறதெல்லாம் இந்த ஊர்ல கிடைக்காது. இந்த வேப்பங்குச்சியை வச்சு பல்ல தேய்ச்சுக்கோ. வேப்பங்குச்சியா? இதை வச்சு எப்படி பல்லு விளக்க முடியும்? ஸ்மூத்தா இருக்காது, நொர வராது. இதுல எப்படி அப்பச்சு? இந்த பாருமா சக்தி, இந்த பயலுக்கு வேப்பங்குச்சியால எப்படி பல்லு தேய்க்கணும்னு சொல்லி கொடு. சூப்பர் அப்பச்சி. சக்தி, அப்பச்சி சொன்னதை கேட்டல? இந்தா எனக்கு எப்படிங்கறத சொல்லி கொடு. புடி. அதான் அப்புச்சியும் மைதானனும் பல்லு விளக்குறாங்கல்ல, அப்படிதான். அவங்க ஆல்ரெடி விளக்கிட்டு இருக்காங்க சக்தி.
எப்படி இந்த குச்சியை பிரஷ்ஷா ரெடி பண்றதுன்னு நீ தான் எனக்கு கற்றுக் கொடுக்கணும். ப்ளீஸ் ஸ்டார்ட். முதல்ல இந்த குச்சி இப்படி உடைக்கணும். அப்புறம் இந்த குச்சியோட முனையில இப்படி வச்சு நல்லா கடிக்கணும். இப்படிதான். ஏய், என்னடா ஆன்னு வாய பொளக்கற? என் பேத்தி சொல்லி கொடுக்கற மாதிரி பண்ற. இந்த குடு 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 குடு. ஏய், உங்ககிட்ட தான் குச்சி இருக்குல்ல, அத ஓடுற. உடைக்கிறேன்.